தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை புரிந்து ராக்கெட் பால் தடகள போட்டிகளில் சிறந்து விளங்குபவர், சிவில் சர்வீஸ் தேர்வை நோக்கி பயணிக்கும் அழகிய மங்கை இவர். சிறந்த சாதனையாளர் செல்வி ஜோதிகா பழனி அவர்களை சில வார்த்தைகள் பேச அனைவரின் பலத்த கைத்தறலோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். சேலம் மாவட்டத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து இப்பொழுது தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று சிவில் சர்வீஸ் தேர்வில் படித்து கொண்டு இருக்கிறேன். என்னோடய பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்தோட ஒரு பொண்ணு தான். எங்கள் அப்பா பேர் வந்து பழனி. இப்போது நான் வந்து பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கம்மிங் May 24 என்னோடய எக்ஸாம் வருது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கந்தசாமி சார் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணுன்னு தான் கூப்பிட்ருந்தார். நம்ம மக்கள் எல்லாருக்கும் உங்களை மாதிரி எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதுக்காக தான் நானுமே அவர் கூப்பிட்டதுக்காக தான் வந்திருக்கேன். அவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லபடி ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய கோட்டாஸ் இருக்குது. அந்த கோட்டாஸில் தான் சேர்ந்து நான் வந்து இப்போது சிவில் சர்வீஸ் படிச்சுட்ருக்கேன். எங்கே படிக்கிறேன்னா அறம் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட பிள்ளைங்களையும் ஸ்போர்ட்ஸில் வந்து பங்கேற்க வச்சு அது மூலிமா நீங்கள் அவங்களுக்கு ஒரு சிறந்த படிப்பை வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் மூலிமா கூட நீங்கள் அவங்கள படிக்க வைக்கலாம். எந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. அதாவது அதில் 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே வந்து பயிற்சி கொடுத்து ஹாஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. அவங்களே படிக்கவும் வைக்கிறாங்க. அதுக்கான ஸ்கீம் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. முடிஞ்சால் உங்கள் குழந்தைகளையும் அந்த ஸ்கீமில் சேர்த்து உங்கள் குழந்தைங்கள படிக்க வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது அவங்க விருப்பப்படி பண்ண வைங்க. நீங்கள் எதுவுமே கம்பல் பண்ணாதீங்க, பிடிச்சதை செய்ய வைங்க. ஸோ இது ஒரு என்னோடய வேண்டுகோள். எனக்கு வாய்ப்பளித்த ஜெம் இன்டர்நேஷ்னல் காலேஜுக்கு மிகப்பெரிய நன்றி.